राधे कृष्णा। जय बोलो राधा कृष्ण युगल जोड़ी की जय। जय बोलो हिमालय पर्वत राज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय मां गंगे। गंगे शरणम। கங்கை குருவை தருவாள் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் பிரகித் மகாராஜன் அப்படின்னு நாம் அன்றைக்கிலேருந்து நேற்று 2-3 நாள் பார்த்துட்டு இருக்கோம். பரீட்சித்து பிராயோபவேசம் அப்படின்னு தீர்மானம் பண்ண உடனேயே அழகா நேர கங்கை கரையில் வந்து உட்காந்தான் அப்படின்னு இருக்கு. அந்த கங்கையை சாட்சியாக வச்சுட்டு தான் அவன் 7 நாளில் மரணன்றதை ஏற்றுக்கிறான். அப்போ அவனை தேடின்னு நிறைய சாதுக்கள் ரிஷிகள்லாம் வந்துடுறார். அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எது நல்லதோ எதை கேட்கணுமோ, மரணமே தர்மமாக இருக்கவன் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுட்டான். அப்போ சுகபிரம்மம் அங்கே வந்தா. तत्राभवत् भगवान् व्यासपुत्रो यदृच्छयां गामटमानो अनपेक्षः अलक्ष्यलिङ्गो निजलाभतुष्टो वृतश्च भालैरवधूतवेषः. இந்த சுகபிரம்மம் எதிர்ச்சியாக அங்கே வரார். காம் அட்டமானக, உலகத்தை சுத்தக்கூடியவர், எதிலையும் மிச்சம் இல்லாதவர், ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி கொண்டவர். இவர் என்னவென்று சொல்ல முடியாதவராக இருக்கார். சில பேருக்கு பைத்தியமாக தெரிகிறார், சில பேருக்கு ஞானிகளாக தெரிகிறார், சில பேருக்கு ரொம்ப அழகானவனாக தெரிகிறார். அப்போ அந்த இடத்துல வந்தவர் இவரை பார்க்குறா எல்லாரும், ஸ்திரீ பாலர்கள் பல பேர் இவரை சூழ்ந்துண்டு வர்றார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, தம் துவயஷ்டவர்ஷம் சுகுமார பாத கரோர் பாஹ்வம் ச கபோல காத்ரம் சார்வாயதாக்ஷோன்னசதுல்ய கர்ண சுப்ரவாணனம் கம்புசுஜாத கண்டம். 16 வயசு உடையவனா வரார். சுகுமார அழகான கால்கள், சுகுமார பாத கரோரு பாஹ்வ, அழகான கால்கள், தொடைகள், கைகள், சுகுமார பாத கர உரு பாஹ்வ பாஹ்வம்ச கபோல காத்திரம். கால் அவ்வளோ அழகாக இருக்குது, தொடை அத்தனை அழகாக இருக்குது, கை எவ்வளோ அழகாக இருக்குது, தோள்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, கன்னங்கள், சரீரம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சார்வாயதாக்ஷோன்னு ரொம்ப அழகான நீண்ட கண்கள் உடையவராக இருக்கார். ரொம்ப அழகான எடுப்பான மூக்குடையவராக இருக்கார்.
அழகான காதுகள், அழகான புருவங்கள், இப்படிப்பட்ட முகம் உடையவராக இருக்கார். சார்வாய தாக்ஷோன்னசத் நசதுல்ய கர்ண சுப்ரவாணனம் கம்பு சுஜாத கண்டம். சங்கம் போன்ற 3 ரேகைகளோடு இருக்கக்கூடிய அழகான கழுத்து, இதோட ஜம்முன்னு இருக்காராம் நம்ம சுகபிரம்ம மகரிஷி. நிகூட ஜத்ரும் கிருதுதுங்கவக்ஷசம் ஆவர்த்தனாபிம் வலிவல்கூதரம் ச திகம்பரம் வக்த்ர விகீர்ணகேஷம் பிரலம்பபாகும் ஸ்வமரோத்தமாபாம். உத்தமாபம் ரொம்ப அழகா இந்த கழுத்து கீழே மாமிசம்லாம், அதாவது நல்ல சதைப்பற்றுடைய கழுத்துக்கு கீழே தோள்பட்டில் நல்ல சதைப்பற்றோடு இருக்கார். நல்ல அகன்ற உயர்ந்த மார்பு உடையவராக இருக்கார். நன்னா அப்படியே உள்ள அடங்கியிருக்கக்கூடிய நாபி உடையவராக இருக்கார். 3 மடிப்புனால் அழகான வயிறு. திகம்பரம், திக்குகளையே அம்பரமாக வஸ்திரமாக உடையவரும். வக்த்ர விகீர்ண கேசம், நல்ல சுருண்ட நீண்ட பறக்கக்கூடிய கேசங்கள் உடையவராக இருக்கார். பிரலம்ப பாகும், நீண்ட கைகள் உடையவனாக இருக்கார், தோள்கள் உடையவராக இருக்கார். ஸ்வர உத்தமாபம், உத்தமமான ஸ்வமரம் உத்தமாபம், தேவர்கள் உத்தமமான விஷ்ணுவினுடைய காந்தி உடையவரும். ஷாமம் சதா பீச்சவயோங்லக்ஷ்மியாம், சதா பீவ்ய வயோங்லக்ஷ்மியா ஸ்திரீனாம் மனோஜ்யம் ருச்சிரஸ்மிதேன பிரத்யுத்திதாஸ்தே முனையக ஸ்வாசனேபியக தல்லக்ஷணஜ்ஞா அபி கூடவர்ச்சசம். ரொம்ப அழகா நல்ல கருணீல திருமேனி உடையவராக இருக்கார். மனோகரமான யவ்வன வயசோடு இருக்கார். அபீச்ச வய அங்கலக்ஷ்மியாக ருச்சிரஸ்மிதேன, ரொம்ப அழகான சிரிப்பு உடையவராக இருக்கார். ஸ்திரீகளுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கார். ஸ்திரீனாம் மனோஜ்யம், ருச்சிரஸ்மிதேன், நல்ல சிரிச்ச முகத்தோடு அவரை கண்டு மயங்கி போய் அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீகள்லாம் மயங்கி கிடக்கிறாளாம். அப்போ இவர் வரதை பார்த்து ஸ்வ ஆசனேபியக தல்லக்ஷணஜ்ஞா அபி கூட வர்ச்சசம், ஒழிஞ்சிருக்கக்கூடிய தேஜஸை உடையவராக இருந்த போதிலும் அவருடைய விஷயங்களை தெரிஞ்ச ரிஷிகள் எல்லாரும் அவா உட்கார்ந்துருக்கிற ஆசனங்கள்லேருந்து எழுந்து அவரை வரவேற்கின்றனர். ஏன்னா ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் அவரை பார்க்கும்போது வித்தியாசமாக பார்க்குற ஸ்திரீகள் இவ்வளவு அழகாக இருக்க இந்த அளவு வயசு ஓஹ் அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விடும்படியாக இருக்கார். குழந்தைகள்லாம் இது யாராது பைத்தியம் ஒன்று சட்டை இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் அலையிறதுன்னு பார்க்குறாளாம். ஸோ இவாவா ஒவ்வொரு பாவத்தில் பார்க்குறா. அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் ரிஷிகள் எல்லாரும் இவரை பற்றி என்ன தெரிஞ்சவாளோ, ஓ சுகபிரமம் வந்துட்டாரே. எல்லாருக்கும் மகாத்மாக்களுடைய திவ்யமான தேஜஸ் தெரியாது, புரியாது. இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து அதனால எல்லாரும் எழுந்துட்டு ஆகலாம்.
स विष्णुराथोतिथयः आगताय तस्मै सफर्यां शिरसा जहार ततो निवृथा ह्यबुधाः स्त्रियोर्भका महासने सोपविवेश पूजितः. அப்போ அந்த பரீட்சித்து விஷ்ணுராதன்னு பேர் அவனுக்கு. அழகா அவருக்கு அற்புதமாக தலையாலேயே நமஸ்காரம் பண்ணி பூஜையை பண்ணிட்டார். நமஸ்காரமே பூஜை எடுத்து. அப்போ என்னாச்சுன்னா, அவரோடு வந்த அவருடைய அழகை பார்த்து மயங்கின ஸ்திரீகள், அவரை பைத்தியம் நினச்ச குழந்தைகள் எல்லாரும் திரும்பி போயிட்டா. அவள் போனதை பற்றியும் சுகபிரம்மம் கவலைப்படலை. இவெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் சுகபிரம்ம மகரிஷி ஒரு பெரிய ஆசனத்தில் அங்கே உட்கார்ந்தார். சம்விருதஸ்தத்ர மகான் மஹீயசாம் பிரம்மர்ஷி ராஜர்ஷி தேவர்ஷி சங்கைஹி வியரோச்சதாலம் பகவான் யதேந்துः கிரஹர்க்ஷதாரா நிகரை பரீதः. மகான்களில் சிரேஷ்டமானவரான சுகபிரம்மம், பிரம்மரிஷி, ராஜரிஷி, தேவரிஷி இவர்கள் சமூகத்தில் சூழப்பெற்றவர்கள் எப்படி இருந்தார்னு கேட்டால், நட்சத்திரங்களாலே சூழப்பெற்ற சந்திரன் போன்று அழகாக இருந்தார். இவ்வளோ மற்றவாள்லாம் நட்சத்திரம் போல இருக்காளாம், சுகபிரம்மமோ சந்திரன் போலே பிரகாசத்தோடு இருக்கா. பிரசாந்தமாசீனம் அகுண்டமேதசம் முனிம் நிருபோ பாகவதோப்யுபேத்ய பிரணம்ய மூர்த்னா வஹித கிருதாஞ்சலிஹ நத்வா கிராம் சுன்ருதயான் வப்ருச்சத்து. பிரசாந்தமாக இருக்கார், இந்திரியங்கள்லாம் அடங்கி இருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கார். அகுண்டமேதசம், குறையாத மேதாவிலாசம் உடையவர் அந்த சுகபிரமணியவர். பரமபாகவதனான பரீட்சித்து தலையால் வணங்கி கைகூப்பி வினயத்தோடு கூடியவராக மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி பிரியமான வார்த்தைகள்னாலே கேட்க ஆரம்பித்தான். பரீட்சித்து வாச்ச அஹோ அத்ய வயம் பிரம்மன் சத்சேவயா க்ஷத்ரபந்தவः கிருபயாதிதிரூபேண பவத்பிஸ்தீர்த்தகா கிருதாः. ஓ பிரம்மன், நாங்கள்லாம் க்ஷத்ரியர்கள், ஆனால் உங்களுடைய தயவுனால் நீங்கள் அதிதியாக வந்து வந்ததுனால எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சி கொடுத்து மற்றவாள்லாம் கொண்டாடும்படியான சித்தி அடைஞ்சிட்டோம். ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யஹ சுத்யந்தி வைக்ருஹாஹ கிம் புனர்தர்ஷனஸ்பர்ஷம் ஸ்பர்ஷ பாத சௌச்சாசனோதிபிஹி. உங்களை மாதிரி உத்தமமான மகாத்மாக்கள் நினைக்கிறதுனாலே ஜனங்களுடைய வீடுகள்லாம் சுத்தமாயிடுறது. அப்படிப்பட்ட மகாபுருஷரை பார்க்கறது, தொடர்றது, அவளுக்கு பாத பிரக்ஷணம் பண்ணுறதெல்லாம் நல்லது செய்யணும் நான் சொல்லணுமா அப்படின்றார். சாநித்யாதே மகாயோகின் பாதகாணி மகாந்தியபிஹி
சத்யோ நஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணோரிவ சுரேதராகா. மகாயோகின், உங்களுடைய சாநித்தியத்தினால பெரிய பாதகங்கள் பண்ண மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மகாவிஷ்ணு முன்னாடி அசுரர்களுடையது போல நஷ்டமாயிடுறது. மகாவிஷ்ணு எதிர்க்கு அசுரர்கள்லாம் தோத்து போயிடுறா இல்லையா? அதுபோல் உங்களுடைய சாநித்தியத்தில் மக்களுடைய பாவங்கள் போயிடுறது. அபி மே பகவான் பிரீதः கிருஷ்ணः பாண்டுசுத பிரியः பைத்ருஷ்வசேய பிரீத்யர்த்தம் தத்கோத்ரஸ்யாத்த பாந்தவः. பாண்டு புத்திரர்களுடைய பிரியனான அவர்களுடைய கோத்திரத்தில் வந்த எனக்கு கிருஷ்ண பகவான் கிட்ட ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு விட்டாரா? அன்யதா தே விவக்த கதே தர்ஷனம் ந கதம் ரிணாம் நிதராம் பிரியமானானாம் சம்சித்தஸ்ய வணீயசஹ. வாசுதேவருடைய பிரசாதம் இல்லாமல் மரணமே முடிவாக இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு அற்புதமான உங்களுடைய தரிசனம் எப்படி கிடைக்கும்? அவனுடைய கிருபை தானே. அதாவது கிருஷ்ண பிரீத்தி அடைஞ்சதுனாலேயே சத்குரு தேடிண்டு வரார். கிருஷ்ணன் நம்ம மேலே பிரீத்தி அடைஞ்சுட்டான்றதுக்கு ப்ரூஃப் என்னன்னா குரு கிடச்சுட்டார். இப்போ குரு கிடச்சதுனாலே கிருஷ்ண பிரீத்தி கிடச்சது ஆகிடுது. அப்போ என்ன பண்ணோம்? அடுத்து என்ன பண்ணோம்? கிருஷ்ணனை அடையிறதுக்கான வழியை குரு சொல்கிறார் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ கிருஷ்ணன் இஸ் ஹாப்பி வித் யூ, அதனால தான் குரு கிடச்சிருக்கார். புரியுறதா? அவ்வளவு அழகாக பேசுகிறான் பாருங்க பரீட்சித். ஏன்னா கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தவன் அல்லவா. அத பிருச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேஹ யத்காரியம் ரியமானஸ்ய சர்வதா. பிரபு, மரணம் தான் வாழ்க்கையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. யஸ் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிருபி பிரபு ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். மனிதர்களால் எது கேட்க தகுந்தது, எது ஜபம் செய்ய தகுந்தது, என்ன பண்ணணும், என்ன நினைக்க தகுந்தது, எது பஜனை பண்ணணும், எது இதுக்கெல்லாம் விபரீதமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். யஸ் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் ஜப்யம் யத் கர்த்தவ்யம் நிருபிஹி பிரபு ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். கேட்க வேண்டியது என்ன, ஜபிக்க வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, நினைக்க வேண்டியது என்ன, பஜனம் செய்ய வேண்டியது என்ன, எது இதுக்கெல்லாம் விபரீதமானதோ அதை சொல்லணும். நூனம் பகவதோ பிரம்மன் கிரகேஷு கிரகமேதினாம் ந லக்ஷ்யதே ஹவஸ்தானம் அபி கோதோஹனம் கச்சித். மாடுகள் பால் கறக்கிற நேரம் கூட ஒரு இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்கள, அதனால் தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்றான். அப்படி எல்லாம் கேட்டவொடனே சுகபிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனிடத்துல பதில் சொன்னார். இப்படிதான் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் சமாப்தி. ஸோ சுகபிரம்மத்தை பரீட்சித்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் முடியறது. இப்போ சுகபிரம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார், ரொம்ப ஸ்ரத்தையோட பரீட்சித்து கேட்குறான்னு. இப்போ பாகவதம் 2வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. சுகபிரம்ம பேசுகிறார். ஸ்ரீ சுக உவாச வரியானேஷ தே பிரஷ்னः கிருதோ லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யப்பரஹ. லோகத்துக்கு இதமானது, ஆத்ம ஞானிகளால் கொண்டாடப்படுகின்றது,
மனிதர்களால் கேட்கப்பட வேண்டிய மிகச்சிறந்த கேள்வியானது நீ கேட்டிருக்க இல்லையா, ரொம்ப ரொம்ப விசேஷம்பா, அமேசிங் அப்படின்ற. ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர ரிணாம் சந்தி சஹஸ்ரஷக அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். கிரகத்தில் பற்றுடையவர்கள், இதில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள், ஆத்ம சத்தியத்தை உணராதவர்களான மனிதர்கள் கேட்கப்படுறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நித்ரயா ஹ்ரியதே நக்தம் யவாயேன ச வாவயஹ திவா சார்த்தே ஹயா ராஜன்னு குடும்ப பரணேனவா. வயசானது ராத்திரி தூக்கத்திலையும் ஸ்ரீ சம்போகத்திலையும் பகலில் பொருளை தேடுறதுலையும் குடும்பத்தை காப்பாதுன்னு போயிடுறது. தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்மசைன்யேஷு அசத்ஸ்வபிஹி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பஷ்யன்னபி ந பஷ்யதி. ஷரீரம், புத்திரன், பத்னி, அவர்களோட பரிவாரங்கள், இவெல்லாம் அசத்தியம்னு தெரிஞ்சாலும் இந்த ஜீவன் அதில் பார்த்துட்டே பற்றுடையன்னு ஆசத்தை பார்த்தா அதில் பற்றி யோசனை பண்ணுறது இல்லை. இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம்ல, சரி ஆத்துக்காருக்கு இது பிடிக்கும், மனைவிக்கு இது பிடிக்கும், பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும், ஆஃபீஸ் எப்படி பிரச்சனையாக எடுத்து, இவா என்ன மதிக்கலை, உலகத்தை இப்படி நடந்து எடுத்தோ, இப்படி பல விஷயங்களை யோசிச்சு என்ன ஆகிடுதுன்னா ஆயுசு போயின்னு இருக்கு இல்லையா, அது மறந்து போயிடுறோம். யூ ஆர் நாட் ஹாப்பி, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு பி ஹாப்பி. அப்போ என்ன பண்ணணும்? நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாம் நடக்கிறது கங்கை கரையில். அப்போ கங்கை எவ்வளோ வசதி இல்லையா? இந்த கங்கை தான் நமக்கு இப்பேற்பட்ட அனுபவத்தை பரீட்சித்து சுகபிரம்மம் மீட் பண்ணுற விஷயத்தை விஸ்தாரமாக அனுபவிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கா. சரியா? ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ गंगा मैया की जय. हर हर गंगे, जय माँ गंगे, गंगे शरण. जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय. गंगे शरणम. राधे कृष्ण.